வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதினாலே போதும், உங்க வீட்ல பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும். பண வரவுல நீங்களே எதிர்பாராத வகையில நம்ப முடியாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா மேஜிக் நடக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் இருந்தா தான், இன்னும் சொல்ல போனா குரு பகவானோட பார்வை நம்ம மேல பட்டாதான் நமக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டமும் பண தடைகளும் நீங்கும். அந்த வகையில குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளா இருக்கு. பண வசியத்துக்கான தாந்திரீக பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் இந்த வியாழக்கிழமை நாள்ல நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இத பத்தின பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு காலையில 10:20 மேல நமக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பண வசியத்துக்கு நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையான முறையில செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை பஞ்சமி திதி இருக்கு. ஆஷாட நவராத்திரின்னு சொல்லி நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கிறதுனால 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் பஞ்சமி திதி. அது மட்டும் இல்லாம சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மா. அந்த வகையில 5ங்கிற நம்பர் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த குபேர பகவானுக்கும் 5ங்கிற நம்பர் உகந்தது. அந்த வகையில 5ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு நமக்கு அதிக அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி 11. இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 5 to 8ங்கிற காம்பினேஷன் வருது. இந்த 5 to 8ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். இத பத்தி உங்கள ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். அதே
மாதிரி நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ப முடியாத மாற்றங்களையும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்பெல்லாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தேதிக்குரிய ஏஞ்சல் நம்பருக்குரிய பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க. அந்த வகையில இந்த மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு ஷேர் பண்றதுல எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய குருகோரை நேரத்துல செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குருகோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு கோல்டன் மினிட்டை பத்தி சொல்லுவேன். இந்த கோல்டன் மினிட் டெய்லியும் 1 நிமிஷம் மட்டும்தான் வரும். இந்த கோல்டன் மினிட்ல நாம என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நிறைவேறும். அந்த வகையில இன்னைக்கான கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி 7 நிமிடங்களுக்கு நமக்கு வருது. இந்த 2 மணி 7 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் சொன்ன 3 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குறதுக்கு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு நான் பேப்பர் தேவைப்படும் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அப்படி இல்லைன்னா மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தினமும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எழுதுறதுக்கு நீங்க தனியாவே ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பேப்பரா கிழிச்சு எழுதிட்டு அதை எங்க வைக்கிறது, அதை என்ன பண்றதுன்னு யோசிக்காம ஒரு நோட் புக்ல நாம எழுதி வச்சுட்டோம்னா அந்த நோட் புக்கை பத்திரமா ஒரு இடத்துல நாம வைக்க போது அதுல இருந்து நமக்கு நேர்மறை ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல பணவரவும் அதிக அளவுல இருக்கும். அதனால முடிஞ்சவங்க ஒரு நோட் புக் வாங்கி மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க. சரி, இப்போ நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். கவுண்ட் 5 to 8. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 8. இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் அற்புதமான பலன்களை கொடுத்திருக்கு. அந்த வகையில பணவரவு அதிகரிக்கிறதுக்காக கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை இங்க நாம யூஸ் பண்றோம். அடுத்ததா 5 to 8ங்கிற இன்னைக்கு தேதியில வரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம். இதனால பணவரவுல நாமளே எதிர்பார்க்காத மேஜிக் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். இப்போ இந்த கவுண்ட் 5 to 8 இந்த வார்த்தைய இன்னைக்கு எத்தனை முறை எழுதணும்னு பாத்தீங்கன்னா 33 டைம்ஸ் நீங்க எழுதணும். 33 முறை எழுதணும். நான் சொன்ன நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த பேப்பர்ல 1ல இருந்து 33 வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கவுண்ட் 5 to 8ங்கிற ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை 33 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. சப்போஸ் நீங்க பேப்பர்ல எழுதியிருக்கீங்கன்னா இந்த பேப்பரை ஒன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பூஜை அறையிலையோ அப்படி இல்லைன்னா கிச்சன்ல ஷெல்ஃப்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை எரிக்கணும் தூக்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேப்பர் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கட்டும். ஏன்னா என்னைக்குமே நமக்கு பணத்தோட தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய நேர்மறை ஆற்றல் நல்ல ஒரு பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.